ஹாய் ஹலோ நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபார்ம் 1 யார் யாருக்கெல்லாம் ஃபைலிங் பண்ணுறதுக்கு அப்ளிகபிள் அப்படிங்கிற டீட்டெயில்டு வீடியோவை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணி சேலரி ரிசீவ் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் ரிட்டையர்ட் ஆகி பென்ஷன் ரிசீவ் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கலாம். அப்படி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடிஆர் 1 தான் அப்ளிகபிள். அதுக்கு அடுத்து ஏதோ ஒரே ஒரு வீடு மட்டும் வாடகைக்கு விட்டு அதிலேருந்து உங்களுக்கு மாதம் மாதம் ஒரு வருமானம் வருது, அப்படி வந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் ஐடிஆர் 1 ஃபைல் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன, ப்ரீவியஸ் இயரில் இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் ஏதாவது லாஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐடிஆர் 1 வந்து நாட் அப்ளிகபிள். அதுக்கு அடுத்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எஃப்டி இன்ட்ரெஸ்ட் போட்டிருந்தாலோ இல்லை அப்படின்னா உங்களோட சேவிங் பேங்க்லேருந்து ஏதாவது இன்ட்ரெஸ்ட் வந்தாலோ அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்குள்ளது வந்து இந்த இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். அதே மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஒரு எல்ஐசி ஏஜெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கமிஷன் ரிசீவ் பண்ணுவீங்க. அப்படி கமிஷன் நீங்கள் ரிசீவ் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னாலும் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே போட்டு நம்ம ஐடிஆர் 1 தான் ஃபைல் பண்ணுவோம். அதுக்கப்புறம் உங்களோட அக்ரிகல்ச்சரல் இன்கம் வந்து ஒரு வருஷத்துக்கு 5000 ரூபாயை விட கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஐடிஆர் 1 தான் அப்ளிகபிள். இந்த மாதிரி கேட்டகரியில் உள்ளவங்களுக்கெல்லாம் நம்ம ஐடிஆர் 1 தான் ஃபைல் பண்ணுவோம். ஓகே, இவ்வளோ நேரம் நம்ம ஐடிஆர் 1 யார் யாருக்கெல்லாம் ஃபைல் பண்ணுறதுக்கு அப்ளிகபிள் அப்படிங்கிற டீட்டெயில்டாக பார்த்தோம். இதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த எக்ஸல் சீட்டை பார்த்தீங்க அப்படின்னா இன்கம் ஃப்ரம் சேல்ரி, அதாவது ஒரு பர்சன் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க வருஷத்துக்கு 4 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாங்கன்னு எஸ்டிமேட்டடில் கால்குலேட் பண்ணிக்கலாம். அதாவது அவங்களோட சேல்ரி பார்த்தீங்க அப்படின்னா பெர் ஆனம் 4 lakh rupees. ஸோ இன்கம் ஃப்ரம் சேல்ரி 4 lakh rupees. அதுக்கப்புறம் ஒரு வீடு வாடகைக்கு விட்ருக்காங்க, அந்த வீட்டில் இருந்து மாதம் 3000 ரூபான்னு கால்குலேட் பண்ணி வருஷத்துக்கு 36,000 ரூபா வாடகை வருமானம் அவங்களுக்கு வருது. ஸோ இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 36,000 பெர் ஆனம் அவங்களோட ரெண்டல் இன்கம். அதுக்கப்புறம் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ், இந்த ஹெட்டிங் கீழே பார்த்தீங்க அப்படின்னா சேவிங் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அவங்களுக்கு வருஷத்துக்கு 900 rupees இன்ட்ரெஸ்ட் வந்து கிரெடிட் ஆகுது. அதுக்கு அடுத்து எஃப்டி, அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட் பேங்க்கில் போட்டு வச்சுருக்காங்க, அதுலேருந்து அவங்களுக்கு வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. அந்த இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 9,000 rupees. டோட்டலாக அவங்களோட இன்கம் பார்த்தீங்க அப்படின்னா 4,45,900 rupees. அதாவது இந்த 4,45,900 rupees அப்படிங்கிறது அவங்களோட கிராஸ் டோட்டல் இன்கம். அது என்ன கிராஸ் டோட்டல் இன்கம்னு பார்த்தீங்க அப்படின்னா டிடக்ஷன்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை நம்ம கழிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் தான் கிராஸ் டோட்டல் இன்கம். ஓகேவா, இந்த கிராஸ் டோட்டல் இன்கம் இவங்களுக்கு எவ்வளவுன்னு எஸ்டிமேட்டடாக நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா 4,45,900 rupees. அதுக்கடுத்து டிடக்ஷன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதில் ஒரே ஒரு டிடக்ஷன் தான் நம்ம இப்போதைக்கு பார்க்குறோம். அது வந்து 80DTA. அதாவது அது என்ன 80TTAன்னு பார்த்தீங்க அப்படின்னா சேவிங் பேங்க்லேருந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை நம்ம டிடக்ஷனாக அப்படியே லெஸ் பண்ணிக்குவோம். அதுதான் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80TTA. அது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த சேவிங் பேங்க் இன்ட்ரெஸ்ட்டை அப்படியே நமக்கு கழிஞ்சிரும். ஸோ 900 rupees அப்படியே கழிஞ்சிரும். அவங்களோட நெட் டோட்டல் இன்கம், அதாவது டிடக்ஷன் கழிச்சு கிராஸ் டோட்டல் இன்கம்லேருந்து டிடக்ஷன் கழிச்சு போக நமக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் தான் நெட் டோட்டல் இன்கம். அது எவ்வளோ அமௌண்ட்னா 4,45,000. இது வந்து ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் படி நம்ம வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து நியூ டேக்ஸ் ரெஜிம் படி பார்த்தீங்க அப்படின்னா டிடக்ஷன் எதுவுமே லெஸ் பண்ணக்கூடாது. டிடக்ஷன் எதுவுமே லெஸ் பண்ணாமல் நமக்கு கிடைக்கக்கூடிய கிராஸ் டோட்டல் இன்கம் தான் நம்மளோட நியூ டேக்ஸ் ரெஜிம் படி நெட் டோட்டல் இன்கமாகவும் நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். இப்போது நம்ம 2 டைப்பாகவும் நம்ம வந்து டேக்ஸ் எவ்வளோ கால்குலேட் ஆகுது நமக்கு, அதாவது டேக்ஸ் நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் படி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 2,50,000 வரை நமக்கு வந்து எந்த டேக்ஸுமே கிடையாது, அது நெல் டேக்ஸ் தான். அதுக்கு அடுத்து 2,50,000லேருந்து 5 lakh வரை பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 5%. இப்போ நம்மளோட டோட்டல் இன்கம் எவ்வளோவா இருக்குது, 4,45,000 rupees இருக்குது. அதுபடி நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா இந்த 4,45,000 rupeesலேருந்து ஃபஸ்ட்டு இருக்கிற 2,50,000 லெஸ் பண்ணிடுவோம். லெஸ் பண்ணிட்டா நமக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் 1,95,000 rupees. அந்த 1,95,000 rupeesலேருந்து 5% நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா 9,750 rupees நமக்கு வந்து அமௌண்ட் வந்து டேக்ஸ் கட்டுற அமௌண்ட்டாக இருக்கும். இந்த அமௌண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரிபேட் வந்து நம்ம வந்து கழிச்சிருவோம்.
டேக்ஸ் லைபிலிட்டி எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணிட்டோம். இதுக்கடுத்து ரிபேட் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ரிபேட் அண்டர் செக்ஷன் 87A அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் லிமிட் வர உங்களோட இன்கம் இருந்துச்சு, அதாவது ஒரு வருஷத்துக்குள்ள இன்கம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் ரிபேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இது ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டோட்டல் இன்கம் 5 லட்சத்துக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 12,500 வரை ரிபேட் எடுத்துக்கலாம். அதுவே நியூ டேக்ஸ் ரெஜிம் படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டோட்டல் இன்கம் 7 லட்சத்துக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 25,000 வரை ரிபேட் எடுத்துக்கலாம். இதுதான் ரிபேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இப்போது நம்மளோட கால்குலேட்டர் படி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இன்கம் ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் படி 4,45,000 தான் இருக்குது. அப்போது நம்ம 12,500 வரை ரிபேட் கிளைம் பண்ணிக்கலாம். ஆனால் நமக்கு கிடச்சிருக்க டேக்ஸ் லைபிலிட்டி அமௌண்ட்டே 9,750 தான். ஸோ நம்ம இதை அப்படியே ரிபேட்டாக கால்குலேட் பண்ணி நம்ம நில் டேக்ஸ் அப்படிங்கிற கேட்டகரி கீழே போயிடலாம். ஸோ நம்ம டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கடுத்து இப்போது நம்ம நியூ டேக்ஸ் ரெஜிம்னா என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 3 லேக் வர 0%, அப்புறம் 3 லேக்லேருந்து 6 லேக் வர 5%, 6 லேக்லேருந்து 9 லேக் வர 10%, 9 லேக் டு 12 லேக் 15%, 12 லேக் டு 15 லேக் 20%, அபோவ் 15 லேக் 30%. இதுதான் நியூ டேக்ஸ் ரெஜிம் படி ஸ்லாப் ரேட்டம். இதுபடி நம்மளோட இன்கம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். நம்மளோட நெட் டோட்டல் இன்கம் 4,45,900. அப்போ ஃபஸ்ட்டு 3 லட்சத்துக்கு நமக்கு வந்து நெல் டேக்ஸ் 0% போயிடுமா. ஸோ 4,45,900 ருபீஸில் இருந்து நீங்கள் 3 லட்சத்தை கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 1,45,900 அமௌண்ட் வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 5% கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டேக்ஸ் லைபிலிட்டி அமௌண்ட் நியூ டேக்ஸ் ரெஜிம் படி 7,295 ரூபாய். அடுத்து நியூ டேக்ஸ் ரெஜிம் படி ரிபேட் எவ்வளவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டோட்டல் இன்கம் 7 லட்சத்துக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா 25,000 வரை கிளைம் பண்ணிக்கலாம். நம்மளோட டோட்டல் இன்கமே 4,45,900 தான் இருக்குது. ஸோ நம்மளோட டேக்ஸ் லைபிலிட்டியை அப்படியே நம்ம ரிபேட்டாக கன்சிடர் பண்ணி நம்ம நில் ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணிக்கலாம். ஸோ ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் படியும் நமக்கு நில் ரிட்டர்ன் தான், நியூ டேக்ஸ் ரெஜிம் படியும் நமக்கு நில் ரிட்டர்ன் தான். இப்போ உங்கள் எல்லாருக்கும் ITR 1னா என்னென்னு தெளிவாக ஒரு விளக்கம் கிடச்சிருக்கோன்னு நம்புகிறோம். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் அண்ட் டாக்ஸேஷன் சயின்டிஸ்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.